அனுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே. ராவணனை சுத்தி இருக்கக்கூடியவா கும்பகர்ணன், மால்யவான் எல்லாருமே ஹிதோபதேசம் பண்ணா. விபீஷணன் பண்ணிட்டு போயிட்டான். மால்யவான் சொன்னா, ராவணா வேண்டாம், இப்பவாவது தெளிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, விட்டுரும். சீதை மேல இருக்கக்கூடிய பற்று ஆசையெல்லாம் விட்டுடு. புள்ள போயிட்டான், அக்ஷகுமாரன் போயிட்டான், லங்கை எரிஞ்சுடுத்து. ஏதோ ஒரு குரங்கு ராத்திரி நமக்கே தெரியாம ஊரை எரிச்சுட்டு போயிடுது. என்னென்னவோ நடக்கிறது, வேண்டாம், விட்டுடு. ஏதோ தப்பு காரியம் நடக்க போறது போல இருக்கு, விட்டுடு. அதனால சந்ததானோ ஹி காலேன விக்ரணம் ஷஸ்சோரிபிஸ் சஹ ஸ்வபக்ஷவர்தனம் குர்வன் மஹத் ஐஸ்வர்யம் அஷ்ணுதே தன்மஹ்யம் ரோச்சதே சந்திஹி சஹ ராமேண ராவண யதர்த்தம் அபியுக்தாஹ ஸ்ம சீதா தஸ்மை பிரதீயதாம் விஷ்ணும் மன்யாமஹே ராமம் மானுஷம் தேஹமாஸ்திதம் நஹி மானுஷமாத்ரோ அசௌ ராகவோ திருட விக்ரமஹ. ராவணனுக்கு கடைசி காலத்தில் கூட பயம் இல்லாமல் தயங்காமல் உபதேசம் பண்ண மால்யவான போல எனக்கு தைரியம் இருக்கா திருக்கோளூரில் தங்குவதற்கு? அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. ராவணனை கொன்னது யார்? ராமர். யார் சொன்னது? பாருங்க, வெரி குட். கை தட்டுங்க அந்த குழந்தைக்கு. நாளைக்கும் வந்து சமத்தா இது வந்து நல்ல குழந்தையா இருக்கு, நல்லா சேர்ல உட்காந்துருது. அதனால ராவணனை கொன்னு தீர்த்தவன் ராமன். இவ்வளவுதானே சார், சிம்பிள் விஷயம். அப்படின்னா இல்லையா, சீதையா யத் சோகவன்யம் ஜனகாத்மஜாயாக. ராமர் வெறும் ரிமோட்டு தான். யோசிச்சு பாருங்க, கையில நம்ம அழுத்துற ரிமோட்டு அதுக்கும் டிவிக்கும் ஒரு கனெக்ஷனும் இல்லை. எப்படி டக்கு டக்கு டக்குன்னு மாறுறது பாருங்க. ஆனா இதை பார்க்கக்கூடியவா நினைப்பா, கையில வச்சுட்டு இருக்கிறதா அதை மாத்துறது. ஆமா, ரெண்டுத்துக்கும் நடுவில் எதுவும் இல்லை. ஆனா யோசிச்சு பாருங்க, கையில ரிமோட், இங்கேந்து ஒரு கயறு, அங்க ஒரு டிவி. அப்படின்னா நம்ம கண்ணுக்கு பிரத்யட்சமா தெரியறது. சீதை தான் இங்கேந்து அழுத்தின்னு இருக்கா, ராமர் தான் ரிமோட்டு. அந்த ரிமோட்டான ராமர் பண்ணதுதான் ராவணவதம். ஆனா ரிமோட் மூலமா நீங்க மாத்தினாலும் ரிமோட் தானா பயன்படாது, யாராவது ஒருத்தர் அதை பிரயோகிக்கணும். சீதை ராமருங்கிற ரிமோட்டை தட்டினா எல்லாரும் சொல்லிட்டா ரிமோட்டால தான் ராவணன் கொல்லப்பட்டான்னு. இந்த பெண் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு, அது தானா வேலை பார்க்கல. சீதை என்கின்றவள் தான் ராமன் என்கின்ற ரிமோட்டை தட்டினா. அதனால தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. ராமரை போலேன்னு அவ சொல்லவே இல்லை, பிராட்டியை போலே. பொதுவா நம்ம என்னன்னா, ராமர் வந்து அப்படி ஜம்முன்னு நின்றுப்பார், சீதை கதவு பின்னாடி ஒரு மாதிரி தயக்கமா, ஏன்னா உள்ள வரேளா. சீதை மாதிரி ஒரு புதுமை பெண்ணை நீங்க பார்த்திருக்க முடியாது. தைரியம்னா தைரியம். தைரியம் இல்லாமலையா ஒரு விதேசத்துல ஏதோ ஒரு அரக்கன் தங்கின இடத்துல தைரியமா தங்கியிருந்தா? She did not succumb to the pressure of Ravana. She stood her stand. She knew that is Sita. சீதையோட பெருமை என்னன்னா, அந்த இடத்துல இருந்தா. வருவான் ராமன். ஹனுமார் சொன்னார், என் பின்னாடி உட்காந்துருங்கோ, இப்பவே நான் உங்களை வந்து சார்ட்டர்ட் ஃபிளைட்ல கூட்டின்னு போயிடுறேன்னா. அது பெருமையே இல்லை. அவன் எவனோ தன்னை கடத்தின்னு வந்தான், நீ இங்கேருந்து என்ன கூட்டின்னு போற. ராமர் என்ன பண்ண, பேட்மிண்டன் மேட்சா பார்த்துட்டு இருக்கார் அவர். பின்ன எதுக்கு தண்டமு பெட்டேனுரா கோதண்டபாணி ஜூடரான்னு எதுக்கு அவர் கையில வந்து வில்லியும் அம்பியும் ஏந்தின்னு இருக்கணும்? அந்த வில்லுக்கும் அம்புக்கும் காரியம் ஏற்பட வேண்டும் என்றால் அவர் வரட்டும், போரிடட்டும், அவனை வீழ்த்தட்டும், என்னை அழைத்து செல்லட்டும். Let him prove his valor that way. அதுதான் சீதை. அதனால தசமுகனை செற்றது ராமன் அல்ல, இங்க சீதை பிராட்டியை போலே. அவன் தெய்வம் என்றேனோ மந்தோதரியை போலே. மந்தோதரி ஓடி வரா, ராவணனோட இருந்தவ. தெரியும் இந்த ஆளுக்கு கேரக்டர் சரியில்லைன்னு. ஆனாலும் ஒருத்தர் தெரிஞ்சவா, யாரோ ரொம்ப பழகினவர், அதுவும் பத்தியா இருந்தார், ரொம்ப வருஷமா இருந்திருக்கார், போயிட்டார் அப்படின்னா ஒரு 2 சொட்டாவது கண்ணு விட வேண்டாமா, ஜலம் விட வேண்டாமா? அவர் சிரிச்சுட்டேவா வர முடியும்? நல்ல வேளை அவர் போயிட்டார் அப்படின்னா வர முடியும்? வரவோ வரா. ராமரை வெய்யணும்னு வரா. என்ன இருந்தாலும் ராமர் மேல கோவம், என்ன இருந்தாலும் எங்க ஆத்துக்காரரை கொன்னுட்டேளே, அப்படி ஓடி வரா. வந்த உடனே என்ன வெய்யணும்? பாவி அப்படின்னு தானே ஆரம்பிக்கணும். வியக்தமேஷ மகாயோகி ஆரம்பிக்கிறா. பரமாத்மா சனாதனஹா அநாதிமத்திய நிதனஹா மகாத பரமோ மகான் தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரஹா
ஸ்ரீவத்சவக்ஷாஹா நித்யஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதோ துருவஹா. நீதான் பரமாத்மா. சங்கு சக்கரம் ஏந்தினவன் நீ, மகாலட்சுமியை மார்பில் வைத்தவன் நீ, நீதான் பரமாத்மா, நீதான் மகாயோகி, எல்லாம் சொல்லியாச்சு. என்ன சார் வெய்யணும்னு வந்தாளேன்னா அதுதான் ராமரோட பெருமை. வெய்யணும்னு வரவா கூட வாயை திறந்தா அது ஸ்துதியா மாறிடும். மந்தோதரி ஸ்துதி. எப்போ வெஷா, எப்போ இதை பாடினா, வெய்யும் போது பாடிவிட்டா. வெஷாளா இல்ல, வெஷே பாட்டா மாறிடுது. அதனாலதான் சொன்னார், அவன் தெய்வம் என்றேனோ மந்தோதரியை போலே. அது பெரிய விஷயம் ஒன்று ஓடுறது. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்றேன். அடிக்கடி அது நான் தான் வல்லுனர்னு காமிச்சிக்க கூடிய பல பேர் இருப்பா பாருங்க. அவ என்ன பண்ணுவான, மேடை பேச்சிலேறி ராமன் என்கின்றவன் வாழ்ந்தான், அவன் தெய்வம் என்று எங்கு சொல்லி இருக்கிறான், தெய்வம் என்பது உண்டா, அவ்விடத்தில் வால்மீகி என்கின்றவர் காண்பிக்கவில்லையே அப்படின்னு அந்த குரலை மாத்தி மாத்தி நம்ம பேசிட்டு ஆன உட்காந்து கேட்டு இருப்போம் இல்லையா. நமக்கு உடனே இந்த மாதிரி பேரை மாத்திட்டு பயம் வேற வந்துடும். இந்த குரலை கேட்டாலே ஒரு பயம் வந்துடுது. இல்லை வேற இந்த மாதிரி அவ இந்த டோன்ல வேற கேட்டுவிட்டா, ஆமா சார், ஆமா இவர் சொல்றது துரை சொல்றது வாஸ்தவம் தான் இருக்கு போல இருக்கு, ராமர் ஒண்ணு அந்த மாதிரிலாம் இல்லை, சாதாரண மனிதன் தான். ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்குறார். சாதாரண மனிதன். இப்ப நீங்க ரோட்ல போகும்போது நாயை பார்த்துட்டு, நாயே மோட்சத்துக்கு போனா அது திரும்பி நம்மள வந்து அடிக்கும். நீ முதல்ல போவியா? இவ ஜட்டாயுவா கச்சலோகான் அனுத்தமான்கிறார். மந்தோதரி சொல்றா சுவாமி, அவருடைய பத்னி சொல்றா, பரமாத்மா சனாதனஹா, நீதான் பரமாத்மா. மந்தோதரி வாக்கியம். ஸ்ரீவத்சவக்ஷாஹா நித்யஸ்ரீஹி சங்க சக்கர கதாதரஹா, சங்கம் சக்கரம் பிடிச்சிண்டவன் நீ. அவ சொல்றா. பெத்த அம்மா சொல்லியிருந்தா நம்ம சொல்லலாம், என்னன்னா சார் அம்மாக்கு தன் குழந்தை வசதி சுமாரா இருந்தாலும் சுந்தர் தான் பேர் வைப்பா இல்லையா. ஆனா மந்தோதரி சொல்றா, பரமாத்மா சனாதனஹா அநாதி மத்திய நிதனஹா மகத பரமோ மகான் சங்க சக்கர கதாபாணி பீதவாசா ஜெகத்பதி எல்லாம் அவ சொல்றா. அதனால இந்த பொண்ணு சொல்லித்து தைரியமா மந்தோதரிய போல டிக்ளேர் பண்ண முடியுமா? அதனால ராமர் பரமாத்மா இல்லை, ராமாயணத்தில் அப்படி இல்லை. இவர் என்ன ஒரு முழுக்க ராமாயணம் படிச்ச மாதிரி. ராமாயணத்தில் ராமர் வியக்தமா தெரியறது பரமாத்மான்னு கிளியரா சில இடங்கள்ல அதிமானுஷ ஸ்தவம்னு கூறத்தாழ்வான் சாதிச்சிருக்கார். அதனால அவன் தெய்வம் என்றேனோ மந்தோதரியை போலே, இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே. வால்மீகிக்கும் தமிழகத்துக்கும் அப்படி ஒரு சம்பந்தம் உண்டு. அதுவும் சென்னை கேட்கவே வேண்டாம். திருநீமலை ஜலதிவர்ணன், அதாவது நீர்வண்ணன் பேர் பெருமாளுக்கு, அவர்தான் வால்மீகியின் குலதெய்வம். वाल्मीकिயுடைய कुलदेवता वाल्मीकि शायद उत्तर भारत के होंगे, फिर भी उनकी जो कुल देवता है वो है திருநீர்மலை பகவான். அவரோட குலதெய்வம் இந்த பெருமாள். இன்னைக்கு நீங்க போனேன்னா ராமர் சன்னதி கீழே சேவிக்கலாம், நீர்வண்ண பெருமாள் சன்னதி பக்கத்துல. அவர்தான் குலதெய்வம். எஸ் சார், அவரோட குலதெய்வம் இப்படி வந்தார். ராமரோட குலதெய்வம் ஸ்ரீரங்கத்துக்கு வரலையே, அது மட்டும் எப்படி கேட்டோம். கிருஷ்ணரோட குலதெய்வம் குருவாயூர் வரலையே. ஏன் சார் சவுத்துக்கு வந்தார்? சவுத்துக்கு பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக. சவுத்துல இருக்கக்கூடியவா நாளைக்கு சண்டை போடப்படாது இல்லையா, அது கொடுக்கல இது கொடுக்கல. பெருமாள் அந்த குலதெய்வத்தோட எல்லாரும் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் எல்லாரும் தெற்குக்கே வந்துட்டா. ஆழ்வார்கள் பின்னாடி பிறக்க போறா. அதனால நல்லவர்கள்லாம் வாழக்கூடியவா ஸ்ரீனிவாச மந்திரத்துக்கு இன்னும் 2 நாள் வரப்போறா எல்லாரும். அதனால எல்லாருக்காகவும் இங்கே வந்துட்டா பெருமாள். வால்மீகியோட குலதெய்வம் இங்கே. வால்மீகி வழிபட்ட ஒரு சிவானுகிரகம் கிட்டிய ஸ்தலம் வான்மியூர் மருந்தீஸ்வரர். வால்மீகியுடைய அனுகிரகத்துலதான் நான் கம்பராமாயணம் எழுதுறேன். வாங்கரும் பாதம் 4 வகுத்த வான்மீகி என்பான்னு கம்பர் எழுதுறார். வால்மீகியுடைய பெருமைத்தான் தமிழகத்தில் இருந்த தியாக பிரம்மம் பிலஜமௌனி கிருத சரித்திர சன்னுத ஸ்ரீ தியாகராஜனுத ஜகதானந்தகரக அகணித குண கனக சேல சல விதள நாருணாப சமான சரணாபார மகிமா துத சுக விஜன சதன சுரமுனிகண விஹித கலச நீர நிதிஜ ரமண பாப கஜன சிம்ஹவர தியாகர ஜாதினுத ஜகதானந்தகரக. அதுல பிலஜமௌனின்னு வால்மீகியை கொண்டாடுறார். தியாகராஜர் தமிழகத்துல இருந்து வால்மீகியை கொண்டாடுறார். திருநீமலை எம்பெருமான் வால்மீகியின் குலதெய்வம். சிவன் வழிபட்ட அந்த திருவான்மியூர் வால்மீகி. கம்பர் வழிபட்டது வால்மீகி. போகர் 7000 ராமாயணத்தை சொன்ன வால்மீகி தான் தமிழகத்துக்கு வந்தார்னு போகர் எழுதுறார். அவ்வளவு சம்பந்தம் வால்மீகிக்கு. அந்த வால்மீகி ஆசிரமத்துக்கு சீதையை கர்ப்பவதியாக விட்ட பொழுது அவர் அழைத்து சென்றார். நீ என் தங்க மாதிரிமா வாமா அப்படின்னு கூட்டு ஆசிரமத்துக்கு கூட்டுன்னு போய்
நர்சிங் பண்ணார். ஃபுல்லா அப்பா அம்மா அண்ணா தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் சீதைக்கு பண்ணது அவர். ஜனகர் கூட பண்ணல சுவாமி. அத்தனையும் பாவம் இந்த வால்மீகி மகர்ஷி பண்ணியிருக்கார். கூடவே இருந்து அவளுக்கு என்ன தளிகை பண்ணி போடணுமோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எல்லாம் பண்ணி போட்டு அந்த குழந்தைகளை பிறக்க வச்சு குஷலவாள்னு அவளுக்கு பேர். குஷலவாள்னு பேரை வச்சு அதுகளுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்து. இந்த கிறிஸ்துவ மதத்துலலாம் ஒரு வார்த்தை சொல்லுவா, காட் ஃபாதர்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஒரு பிறந்த குழந்தைக்கு யாராவது ஒரு வழிகாட்டியா இருக்கணும், குடும்பத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள். இவர் காட்ஃபாதர் மாதிரி வழிகாட்டியா இருந்தார், ஆச்சாரியனா இருந்தார். குழந்தைகளுக்கு நல்லா நாமகரணம் பண்ணி, ஜாதகர்மா நாமகரணம் எல்லாம் பண்ணி பூணல் போட்டு வச்சு, அதுக்கு ஹிதோபதேசம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி வச்சு, தான் பணித்த ராமாயணத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுத்து நல்ல மதுராம் வாணி. அந்த குழந்தைகள் பாடினா மதுரவாணியா இருக்குமா. அந்த குழந்தைகள் தான் ஆச்சாரியன் வால்மீகியுடைய ராமாயணத்தை அப்பா எதிர்க்கே போய் பாடுறது. ஐரணி என்ன தெரியுமோ, அந்த குழந்தைகளுக்கு தெரியல நம்ம பாடுற ராமாயணம் நம்ம பெத்த அப்பா அம்மாவை பத்தின்னு. ராமருக்கு தெரியல எதிர்க்க பாடக்கூடிய குழந்தைகள் தங் குழந்தைகள்னு. என்ன ஒரு லைஃப்ல டிராஜடி பாருங்களேன். இதுகளுக்கு தெரியல அப்பா அம்மா கதையை பாடுறோன்னு, அவருக்கு தெரியல தெரியலன்னா என்ன, அந்த அவதார கட்டத்துல தெரியல இது எதிர்க்க இருக்கக்கூடியது தங் குழந்தைகள்னு. அப்படின்னா ராமாயணத்தின் பெருமை உலகம் முழுக்க பரவியதற்கு காரணம் வால்மீகி. வால்மீகியின் ராமாயணத்தை பரப்பியவர்கள் சிஷ்யர்கள். சிஷ்யர்களானவர் லவகுஷால். ஆழ்வார் எடுக்கிறார், மிதிலை செல்வி உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் அப்படின்னு பெருமாள் திருமொழியில ஆழ்வார் சித்திரகூட பாசுரத்துல எடுக்கிறார். மிதிலை செல்வி சீதை உலகு உய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். அந்த குழந்தைகள் வாயிலாக தன்னுடைய சரித்திரத்தை தானே கேட்டார். குஷலவ பரிகிரகீத குல காதா விசேஷன்னு தேசிகன் ரகுவீர கத்தியத்துல எடுக்கிறார். விதிவச பரிணமதமர பணிதி கவிவர ரச்சித நிஜச்சரித நிபந்தன நிஷமன நிர்விருத அப்படின்னு தேசிகன் ரகுவீர கத்தியத்துல எடுக்கிறார். அதனால அந்த பெண் சொன்னாலாம், இரு மன்னரை, ரெண்டு ராஜாக்களை, குஷலவாள் ஞாபகம் வச்சுங்க. இந்த குஷலவாள்ல குஷனுடைய வம்சாவளிய விஸ்தீரணமா சொல்லியிருக்கார் சுகர், வியாசர், காளிதாசன், புராணங்கள் யார் யாருன்னு சொல்லியிருக்கு. அதுல இந்த குஷனுடைய 32 அல்லது 36வது வம்சாவளியில வந்த ராஜாக்கு தான் பிருஹத் பலன்னு பேர். இந்த பிருஹத் பலனைத்தான் அபிமன்யு கொன்னுடுறான் மகாபாரத யுத்தத்துல. ராமருடைய வம்சாவளியில வந்தவர். உடனே நீங்க கேட்பேன், ஏன் சார் ராமர் வம்சாவளியில வந்தவா ஏன் இப்படி ஆயிட்டா? அப்படி சொல்ல முடியாதே. இப்ப ஹிரண்யகசிபு கெட்டவன், பிள்ளை பிரகலாதன் நல்லவன், ராவணன் கெட்டவன், தம்பி விபீஷணன் நல்லவன். பிரகலாதன் நல்லவன், பிள்ளை கொஞ்சம் சரியில்லை விரோச்சனன், பேர நல்லவன் பலி. மாறி மாறிதான் வரும். ஒரே குலத்துல எல்லாரும் நல்லவாளாவே இருக்க மாட்டா. அவ நல்லவாழ பத்னி கோவிலுக்கு போவோம். அதனால இந்த இடத்துல இருமன்னரை பெற்றேனோ வால்மீகியை போலே, வால்மீகியை போல நான் இரு மன்னர்களை பெற்றேனோ அப்படின்னு இந்த பெண்ணு சொல்லி முடிக்கிறா. 20 வார்த்தைகள் மொத்தமா அந்த பெண்ணு சொன்ன வார்த்தைகள் 81. அந்த 81ல மாத்தி 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 சொல்லியிருப்போம். ஒன்னு ஆழ்வார், ஒன்னு ஆச்சாரியன் அப்படின்னு. அடியன் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஃப்ளோவா இருக்கணுங்கிறதுக்காக ராமாயணத்தெல்லாம் ஒன்னா சேர்த்துட்டேன். அது 20 வார்த்தைகள் வந்தது. நாளைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ஸ்ரீமத் பாகவதம். கஜேந்திரன், துருவன், பிரஹ்லாதன், கிருஷ்ணாவதாரம், பாரதம் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்கான்னு ஒரு 20-25 வார்த்தைகள் இருக்கு. அதை தவிர்த்து ஆழ்வார்களை வச்சு சில வார்த்தைகள் சொன்னா, ஆச்சாரியர்களை வச்சு சொன்னா. இந்த பாக்கி இருக்கக்கூடிய சேஷம் அப்படின்னா 61 வார்த்தைகள். 81ல 20 கழிச்சுடுங்க. 61 வார்த்தைகள் 30 நாளைய தினம், அதுக்கு மறுநாள் சொல்ல போறேன். மறுபடியும் இந்த ஆஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு அடியனுடைய கிருத்தஜதைகளை சொல்லி பூர்த்தி செய்கின்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीषाः. गो ब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.